Shankaram Sivashankaram. Question from Govindan sir. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று திருப்பாவையில் பாடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் சொல்வது போல இறைவனின் திருநாமங்களை தூய மனதுடன் அனுதினமும் உச்சரித்து தூய மலர்களால் நாம் பூஜித்து வந்தால் நமது கர்மாவை முழுவதுமாக போக்க முடியுமா, அல்லது அதை நமது வாழ்க்கையில் அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டுமா? வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் எனத்தகத்தான். யார் கடவுளை பற்றி வாய்மணக்க பாடுகிறார்களோ அந்த மாதிரி இடத்துல கடவுள் வந்து வருவான் அப்படின்னு. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா எல்லாரும் ஒத்த கருத்துடைய பக்தர்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது. அதுக்கு என்ன பேர்? சத்சங்கம்னு பேர். இப்போ ஆனானப்பட்ட ஆதிசங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு? சத்சங்கத்வே நிசங்கத்துவம். நல்ல தொண்டரோடு கூட்டு கண்டாய் அரண்நாமமும் அன்பும் அடியார் உறவுமன்றி படிமீது வேறு பாங்கும் உள்ளதோங்கிறார் பட்டினத்தார். உலகத்தில் 3 விஷயம் போருமா. ஒன்று பக்தர்கள் கூட சேர்ந்து இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, சிவனுடைய பேரை உச்சரிக்கிறது. அன்பும் அடியார் உறவும் அரண்நாமமும் அன்றி படிமீது வேறு பாங்கும் உள்ளதோ. இப்போ எங்கெல்லாம் அந்த ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாயின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பக்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கடவுள் வருகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்முடைய கர்மாவை நாம் தான் கழிக்கணும். நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு இது ஒரு உபகரணம். அவ்வளோதான். இட்ஸ் எ வே. நீ வந்து சாமி கும்பிட்றதுனாலே உன் பாவமெல்லாம் ஒரே நாளில் போயிடும் அப்படிலாம் யார் சொன்னாலே நம்பாத. ஃபார் எவ்ரி திங் உற்பத்தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் இணையான எதிர்மறையான விளக்கம் இருந்தே தீரும். அதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபிசிக்ஸு. அக்கௌண்ட்ஸில் என்ன சொல்கிறான்? ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். ஒரு வரவு இருந்தால் ஒரு செலவு எழுதினா தான் அந்த பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். அதனால் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் கர்மா இருக்கும். ஒருவேளை இந்த பிறவியில் அவங்க ரொம்ப 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 நல்லவங்கன்னு வை, போன பிறவிகளுடைய கர்மா இல்லையா அது இருக்கும் அவங்களுக்கு. எத்தனையோ பிறவி நாம் இதை உலகத்தில் எடுத்து இழைக்கிறோம். அதனால் இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம என்ன செஞ்சோன்றது நமக்கு தெரியாது. இந்த பிறவியில் நம்ம கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் கூட கழிக்க வேண்டியிருக்கும். ஒரு வாந்தி வந்தால் வாந்தி எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூம் போயிடணும். அதை அடக்கி வச்சுருந்தா இன்னும் தான் இன்கன்வீனியன்ட். அப்படி கர்மா என்பது ஒரு வாந்தி மாதிரி தான், லூஸ் மோஷன் மாதிரி தான். அது கழிக்க வேண்டிய விஷயந்தான். அதனால தான் உலகத்தில் வந்த மிகப்பெரிய மகான்கள் கூட, இப்போ ரமண மகர்ஷி இருக்கார், அவர் 12 வயசில் வெங்கட்ராமனாக இருந்து மதுரையிலிருந்து திருவண்ணாமலையில் தேடி ஓடி வந்து பாதலிங்கத்தில் உட்காந்து சாமியாகி போயிட்டார். இந்த பிரிவில் அவர் என்ன தப்பு செஞ்சுருக்க முடியும்? ஒன்றும் செய்யலை. ஏன்னா ஒரு 12 வயசுலேயே ஓடி வந்துட்டார். ரமணாசிரமத்தில் இருந்து சாமி கும்பிட்டு தான் உட்காந்துருந்தார், பக்தர்களுக்கு நல்லது பண்ணியிருந்தார். அவருக்கு ஏன் கேன்சர் வருது? அவருடைய ஷோல்டரில் கேன்சர் வருது. வேலூர்லேருந்து பெரிய டாக்டருங்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற போது எனக்கு மயக்க மருந்து கொடுக்க போகிறீங்களே, அனஸ்தீஷியா, அப்போ என்னால் கடவுளை நினைக்க முடியுமா, மறந்துடுவேனான்னு கேட்டார். நீங்கள் மறந்துடுவீங்க, மயக்க மருந்து கொடுத்தா உங்களுக்கு எதுவும் இருக்காது ஞாபகம், அந்த ஆப்ரேஷன் அப்படி. சரி, வலி எவ்வளோ இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன்னு மூக்கண்ணாடி மாட்டினார், இந்த கையில் புக்கு வச்சுக்கினார், இந்த கை தனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது கொடுத்துட்டாரு. இப்போ இதுதான் ஆட்டிடியூடாக இருக்கணும். கர்மா என்பது எனக்கு கேன்சர் வந்திருக்குன்னா அது காரணம் நான் செஞ்ச கர்மான்னு ரமணருக்கு தெரியுது. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா பண்ணின்னு போங்கன்னு தனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அதை கை கொடுத்து இந்த பக்கம் கடவுளுடைய நினைப்பில் ஒன்றி போகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார், எவ்வளோ பெரிய மகான். பொண்டாட்டி கூட குடும்பமே நடத்துனதில்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் 12 வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த அம்மா சாரதா தேவி அவன் கமார்புக்கூரில் உட்காந்துருந்துச்சு. இவர் கல்கட்டா தட்சிணேஸ்வர் கோயிலில் காளிக்கு மணி அடித்து பூஜை பண்ணின்னு உட்காந்துருந்தார். அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தவர். அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துடுது. இப்போ எல்லா சிஷ்யங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் தான் காளிகிட்ட டெய்லி பேசுகிறீங்களே, உங்கள் த்ரோட் கேன்சரை நல்லா பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் இல்லைடா, எனக்கு நான் எதுவுமே காளிகிட்ட கேட்கறது இல்லை அப்படின்னு. சரி, கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்காவது உங்களுக்கு ஓகே பண்ண சொல்லுங்கன்ட்டு. சரிடான்றார்.
மறுநாள் காத்தால எல்லா சிஷ்ய கோடிங்களும் வந்துடுறாங்க. கேட்டிங்களா காளி என்ன சொன்னான்ட்டு. அவர் சொல்கிறாரு, காளி சொன்னா, நீ ரொம்ப அப்பாவி, உங்கள்கிட்ட நிறைய அருள் சேர்த்துட்டேன், இதெல்லாம் இந்த ஜனங்க பக்தர்களாட்டம் நடித்து உங்கள்கிட்ட ஏமாற்றி பிடிங்குவாங்க. அதனால் ஸ்மார்ட்டாக இருக்கிற விவேகானந்தங்கிட்ட உன் பவரெல்லாம் கொடுத்துட்டு நீ என்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டானார். அப்போ ஆனானப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இதே தான் ப்ரிஸ்கிரிப்ஷன். திருவண்ணாமலையில் யோகி ராம் சரத்குமார் சாமி இருந்தார். அவர் ஒரு 40-50 வருஷ காலம் சுடுகாட்லேயும் அங்கேயும் இங்கே அலைஞ்சி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிக்கிட்டு இருந்த ஆள் தான். அவருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வந்துடுது. இங்கே தான் மெட்ராஸில் ரங்கபாஷா நர்சிங் ஹோமில் ட்ரீட் பண்ணுறாங்க, க்யூர் ஆகலை. இன்னும் அவ்வளோதான், ஒரு டாக்டரு 2 நர்ஸையும் போட்டு திருவண்ணாமலை ஆசிரமத்திலேயே அவருக்கு இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்குது. இப்போ அவரை இன்றைக்கி கூட அதே கண்டிஷனில் தான் அவர் சமாதியில் இருக்கார். ஃபிசிக்கல் பாடி போயிடுச்சு, ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, கீழே அவர் உட்கார வச்சுருக்காங்க உப்பு மிளகாலாம் போட்டு. நான் ஒரு 108 சிவன் கோயிலை ஒரு தடவை போனேன். ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து திருவண்ணாமலையில் முடிக்கிற மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற 108 சிவன் கோயிலுக்கு போனேன். அதனுடைய புண்ணியத்தில் என்னுடைய ஆத்மாவால் அவர் ஒடுங்கி இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்குள்ளே போக முடிஞ்சது. ஃபிசிக்கலாக போக முடியாது, ஆத்மாவால் போக முடியும். ஆனால் அதுக்கு 108 சிவன் கோயில் சுற்றினா தான் அந்த அக்சஸ் கிடைக்குது. அப்போ நான் வழக்கமாக அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவருக்கு கை காலெலாம் அமுக்கி விடுவேன். சமாதிக்குள்ளே போய் அவர் கை காலெலாம் அமுக்கி விடுறேன். இந்த இடத்துக்கு என் கை வரப்போது வேணாம் வலிக்குதுன்றார். அப்போ எந்த கண்டிஷனில் அவர் ஒடுங்கினாரோ அந்த கண்டிஷனில் தான் இன்றைக்கி உட்காந்துன்னு இருக்கார். அதே நிலையில் தவத்தில் உட்காந்துட்ருக்கார் அவர். இது ராம் சரத்குமார் சாமியுடைய கதை. காஞ்சி மகாபெரியவர் இருந்தார். அவருக்கு இல்லாத வியாதியே கிடையாது. நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் அவ்வளோ பெரியவருக்கு என்ன இருக்கும்னு. அவருக்கு 2 கண்ணில் ஒரு கண் சுத்தமாக தெரியாது, இன்னொரு கண் இப்படி டார்ச் வச்சுன்னு படித்தா கொஞ்சம் தெரியும். அவருக்கு ஒரு லங்கு வேலை செய்யாது. கொலைப்பட்டினி இருந்து அவருக்கு அல்சரு, அதனால் எதுவுமே சாப்பிட முடியாது. வாழைப்பழ சத்துமாவும் வாழ்ந்த திராட்சையும் சாப்பிடுவார் அவர். இதுதான் அவருடைய கண்டிஷன். ஒரு நாள் அவருக்கு தீராத வயிற்று வலி தேனம்பாக்கத்தில் வயிற்ற பிடிச்சின்னு இருக்கார். எல்லோரும் சொல்கிறாங்க, பெரியவாளுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறார், என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், உங்களுக்கு என்ன இதில் அழுக வந்தது அப்படின்னாராம். அது மாதிரி உலகத்தில் நீ எந்த மகானுடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சுப்பார். அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு கர்மாவை அனுபவித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த பிறவியில் கர்மாவிலேருந்து தப்பிச்சிட்டாக்கா இன்னொரு பிறவியில் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு இந்த பிறவியில் கொஞ்சம் நல்ல புத்தி இருந்து கடவுளுடைய பக்தி இருக்கிற போதே கழிச்சு தொலைச்சி அடுத்த பிறவியில் இதை அனுபவிக்க வேண்டியிருக்காது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கர்மா காரணம். நீ எவ்வளோ நல்லவன்றது ஒரு பிறவியை வச்சு நிர்ணயிக்க முடியாது. எத்தனையோ பிறவியின் எடுத்து செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்தேனுங்கிற மாதிரியாக பண்ண வேண்டியிருக்கும். நிறைய உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். திருப்பதியில் ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. பெருமாள் சொல்கிறாரு, நான் உன் வயிற்று வலியை சுமார் பண்ணட்டுமா, உனக்கு மோட்சம் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாரு. வயிற்று வலி நான் எப்படியோ தாங்கிக்கிறேன், மோட்சம் எனக்கு நீ கொடுக்குற போது விட்டுட்டா கிடைக்காது அப்படிங்கிறார். பெருமாள் சரின்றார். அதுக்கப்புறம் ஒரு பன்னி, அந்த பன்னி பின்னாலே இவர் வர்றார். நேராக அது நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இல்லையா, அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த பன்னி இது பண்ணுது. அங்கே போன உடனே இவருக்கு அந்த இது நல்லாயிடுது. அந்த வயிற்றில் இருந்தது மோட்சத்துக்கு வரம் வாங்கிட்டார். அந்த பன்னி இல்லையா, வரகூர்னு பேர், அந்த ஊருக்கு போன போது, ஏன்னா இவருடைய கர்மா அந்த ஊரில் ஏதோ ஒரு இதில் வந்திருக்கு, அதனால் அந்த மாதிரி ஆச்சு. இப்படி பலதும் உண்டு. பரமாச்சாரியர்கிட்ட ஒரு குழந்தைய கூட்டின்னு வராங்க. அந்த குழந்தைக்கு பரமாச்சாரியர் ப்ரே பண்ணுறாரு, ஒன்றும் நடக்கலை. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த சிதம்பரம் கோயிலில் கொண்டு போய் அங்கே இந்த சந்நிதிக்கிட்ட அந்த குழந்தைய போடுங்க அப்படின்னு. அந்த குழந்தைய கொண்டு போய் போடுறாங்க. ஒரு பூனை அந்த குழந்தைய நக்குது. அப்போ அந்த குழந்தை நல்லாகி போகுது. அவர்கிட்ட சொல்கிறாங்க பெரியவர்கிட்ட. அவர் சொல்கிறார், பாரு, பூனையால் வந்தது பூனையால் தான் போகும். அதனால் இந்த உலகத்தில் நாம் படுற எல்லா கஷ்டங்களுக்கும் நாம் தான் காரணம். அதனால் வள்ளலார் போன்ற மிகப்பெரிய மகான்களே என்ன சொல்கிறாங்க, கிளை வழியில் முள்ளிட்டேனும், ஜனங்கள்லாம் நடந்து போகிற பாதையில் முள்ளுகிள்ளு போட்டு அவங்க கால் குத்துறதுக்கு நான் காரணமாக இருந்தேனா, மாதர் தம்பி நோக்கடித்தேனும், பொண்ணுங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே அப்புறம் ஒன்று 3 நாள் சுற்றின மாதிரி எத்தனை பேருக்கு சுற்றினு டிச் பண்ணிட்டுனா,
ஒருத்தர்கிட்ட துட்டு வாங்கிட்டு நீ எனக்கு எப்போ கொடுத்தேன்னு சொல்லி ஏமாத்தினா கொண்ட பொருள் பறித்தனோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு. இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும்பாறையோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே. என்ன உனக்கு பிள்ளையாரும் முருகன் தான் பிள்ளையா? என்னை பார்த்தா பிள்ளை மாதிரி தெரியலையா? நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலையும் நீ அதை மன்னிச்சு எனக்கு நீ அருள் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வள்ளலார் மாதிரி ஒரு துண்டை கட்டிவிட்டு சாமிக்கு கைங்கரியம் பண்ணி சொந்த பொண்டாட்டிக்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டில் திருவாசகம் முற்றுவதல் பண்ணிவிட்டு என்னால் குடும்பம் நடத்த முடியலன்னு சொல்லி டவுனில் போனால் புத்தி கெட்டு போயிட்டுன்னு வயலாக நடந்து போயிட்டு இருந்த ஒரு பெரிய மகானே தன் கஷ்டத்துக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறாருன்னா நாமெல்லாம் என்ன? நம்ம பார்த்தா கேட்டா நடந்தா எல்லாத்துலேயும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கர்மாக்களை வளர்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்பிறவியில் நம்ம எந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கர்மா வர்றதுக்கு ஒரு பிறவி காரணம் அல்ல, பல பிறவிகளுடைய காரணம் இருக்கும். ஒரு பெரிய மகான் யார்? பட்னத்தார். அவர் ஒரு கோயிலில் போய் உட்காந்துருக்காரு. எல்லாத்தையும் விட்டுவிட்டு கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பத்ரகிரி ராஜாவினுடைய பொண்டாட்டியுடைய நகை யாரோ திருடின்னு போகிறாங்க. சிப்பாய்ங்க துரத்தின்னு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் உட்காந்துருக்கிறது பிள்ளையார் நினச்சி இவர் கழுத்தில் போட்டு போயிடுறாங்க, அப்புறம் வந்து எடுத்துக்கலான்னு. சிப்பாய்ங்க இந்த ஆள் தான் திருடினார்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் ராஜா கிட்ட இது பண்ண கழுவில் ஏற்ற சொல்கிறான். கழுவுனா ஒரு கொடியில் ஏற்றி போடுறது, தூக்கு போடுறது. அப்போ அந்த கழுமரம் பற்றி எரியுது. பத்ரகிரி ராஜா கிட்ட சொல்கிறாங்க, அவர் யாரோ பெரிய மகானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாரு, இவரை போட்டது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ பத்ரகிரி சொல்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு அரசாங்கம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருவடி மருதூர் கோயிலில் போய் உட்காரு, நான் வரேன்னு ஊரெலாம் சுற்றிட்டு போகிறாரு. அது வேற கதை. இன்னொரு ஆள் இருந்தான். அவன் வந்து ஒரு பொன் வண்டை முள்ளில் குத்துனானான். அதனால் அவனை கழுவில் ஏற்றி அவன் உடம்புல ஆணி அடித்தாங்களாம். இப்படி நீங்கள் புராணங்களையும் நம்முடைய மகான்களுடைய வரலாற்றையும் படித்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான கர்மாக்களை எப்படியெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதை கடவுள் நம்மளுக்கு இப்படி கொடுக்குறாருன்னு கிரம்பிள் பண்ணாமல் இஷ்டப்பட்டு அதையெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் கர்மா என்பது அனுபவிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் இது மாற்றி கொடுக்குறேன்னாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட நாகமகாசாயின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், என்னால் உலகத்துக்கு என்ன லாபம், நீங்கள் ஒரு மகான், உங்கள் கேன்சரை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றார். அவர் சொல்கிறார், என் கர்மாவை நான் தான் அனுபவிக்கிறேன், இந்த மாதிரி இன்னொருத்தர நீ என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூட கூடாதுன்னு. அதே மாதிரி இங்கே ராமானுஜருடைய வழியில் வந்த ஒரு பெரிய ஆள், அவருக்கு ராஜப்பளவேன்னுவாங்க, கேன்சர் மாதிரின்னு வச்சுக்குவோம், முதுகுத்தண்டில் வர்றது. அவருடைய சிஷ்யர் சொல்கிறார், அதை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு. இப்படிலாம் கேட்காத, நான் தான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு. அதனால் மகான்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள்லாம் மகன்கள் மகள்கள், அவங்க மகான்கள். உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ஒரு நாள் ஜுரம் வந்துடக்கூடாதுன்றீங்க, மூக்கில் சளி வரக்கூடாது, காதில் குழுமி வரக்கூடாது, இப்படியே தான் கடவுள்கிட்ட எனக்கு அது வேணாம் இது வேணாம் இது வேணாம் கேட்டுங்க. அவங்க என்ன எதாக இருந்தாலும் கொடுத்து தொலைச்சிரு, நான் வந்து பீஸ்ஃபுல்லாக உங்கள்கிட்ட வரணும், அங்கே வந்து உக்காந்துட்டு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் எவ்வளோ பெரிய மகான், இப்போ நான் சொன்னவங்கெல்லாம் பெரிய மகான்கள் தானே. நீங்கள் அவங்கள விட ஏதாவது ஒரு பெரிய நிலையில் சாதிச்சிருக்கீங்களே தவிரத்தில் உங்களுக்கு தானே கஷ்டம் வருது. ஒரு பத்ராச்சல ராமதாசன் இருக்கான். அவன் ஏதோ ஒரு பிறவியில் ஒரு கிளியை கூண்டில் அடைச்சி வச்சுருக்கான். அதுக்காக 12 வருஷம் அவன் ஜெயிலில் இருக்கிறான். யார்? பத்ராச்சல ராமதாசன். 12 வருஷம். ஏன்னா அவன் டேக்ஸ் வாங்கின பணத்தில் கோயில் கட்டிட்டான்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலில் போட்டுறாங்க. பத்ராச்சல ராமர் கோயில் அவங்க கட்டினது தான். அப்போ ஒவ்வொரு நாளையும் அழுவான், நான் இந்த மாதிரி ராமா உனக்கு தானே கோயில் கட்டினேன், நான் பண்ண நகை நான் பண்ண கோயிலெல்லாம் வச்சு நீ குளிக்கின்னு சுற்றின்னு இருக்கியே, நான் இந்த மாதிரி ஜெயிலில் அடி வாங்கின்னு கஷ்டப்படுறேனே அப்படின்வான். இன்னும் நேரம் சீதைக்கிட்ட போய், சீத்தம்மா தள்ளி நன்னு புரோமணி செப்பவே என்னை காப்பாற்ற சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் சொல்லின்னு. 2 நிமிஷம் ஆகும். ஆமாம், அவன் உன்னையே நிற கர்ப்பிணியாக விட்டுட்டு போனவன் தானே, உன்னையே வந்து ராவணங்கிட்ட இருந்தபோது கண்டுக்காமல் விட்டவன் தானே, நீ சொன்னால் அவன் கேட்டுருவானா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்பார். நீங்கள் அந்த சினிமா என்கிட்ட கூட இருக்குது, நீங்கள் பாருங்கள். பத்ராச்சல ராமதாஸ் ரொம்ப நாளாக எடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் அவன் ஜெயிலில் கஷ்டப்படுவான், அடி வாங்கின்னு இருப்பான். இன்னொரு பக்கம் இந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஆஞ்சநேயர்கிட்ட போனோடனே அவர் வந்து என்னை மன்னிச்சுட்டு, ராமரை மீறி நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு கையெடுத்து கும்பிடுவார். இப்படியெல்லாம் ஒரு காட்சிகளை காட்டுவாங்க. ரொம்ப அற்புதமான படம். பாடுங்க 4 பாட்டு.
ఇక్ష్వాకుకులతిలక ఇకనైన పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకులెవరింక రామచంద్ర భరతునకు చేయిస్తే పచల పతకము రామచంద్ర పతకమునకు బట్టే 10,000 వరహాలు రామచంద్ర శత్రుఘ్నునకు చేయిస్తే మేస్తి మొలతాడు ராமச்சந்திர என்ன பாட்டுனா நான் ராமா உனக்கு இந்த நகை பண்ணேன், லக்ஷ்மணுக்கு பண்ணேன், சத்ருனுக்கு பண்ணேன், அதெல்லாம் போட்டு ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறியே, அதுக்கு இவ்வளோ செலவாச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் கடவுள்கிட்ட கோச்சின்னு திட்டுறது, நான் உனக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணி என்ன நடந்ததுங்கிற மாதிரி. இன்னும் சில பாடல்கள் இருக்கும், அதிலே பத்ராசர் ராமதாஸ் நன்னு புரோவமணி சீதை கிட்ட கெஞ்சறாரு, என்ன கொஞ்சம் பார்த்து படியழக சொல்லுமா, நன்னு புரோவமணி செப்பவே சீத்தம்ம தள்ளி, என்ன கொஞ்சம் காப்பாற்ற சொல்லி சொல்லுமா சீதை தாயே. నన్ను బ్రోవమని చెప్పవే సీతమ్మ తల్లి నన్ను బ్రోవమని చెప్పవే నన్ను బ్రోవమని చెప్పు నారీ శిరోమణి జనకుని కూతురా జననీ జానకమ్మ నన్ను బ్రోవమని చెప్పవే సీతమ్మ తల్లి నన్ను బ్రోవమని చెప్పవే లోకాంతరంగుడు శ్రీకాంత నిను గూడి ఏకాంతమౌన ఏకసేయనుండ వేళ నన్ను బ్రోవమని చెప్పవే. இதே மாதிரி நாயன்மார்கள் அப்பர் சுவாமி சுனம்பு கால்வாயில் வைக்கிறாங்களா, யானை காலில் மெடலை வைக்கிறாங்களா, தீராத வயிற்று வலி வந்து சைவ சமயத்துக்கு அக்காவினால மாறினாரா, அது பிடிக்காத சமண சமயத்துக்காரங்க சதி செய்கிறாங்களா. மாணிக்க வாசகர் சாமிக்கு தானே உத்தரகோசமங்கல கோயில் கட்டினார், அப்போ அவரை வந்து ஜெயிலில் போடுறானா இல்லையா, அவங்க அரிமர்த்தன பாண்டியன் நடந்ததா இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தர் சுந்தரர் 2 கண்ணும் போய் கஷ்டப்பட்டுன்னு திருமல்லை வாயிலில் அழுகுறாரு, காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு வருது, திருவாரூரில் அடுத்த கண்ணு வருது. அப்போ அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பக்தர்கள். இன்றைக்கி ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் அவங்களுக்கு சிறை வச்சுருக்கிறீங்க, ஆனால் அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் அவங்களெல்லாம் நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. பிரகலாதன் எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் உலக வரலாற்றில் 4 விஷ்ணு பக்தர்னுவாங்க, நாரத, பராசர, புண்டரிக, பிரகலாத. அதில் ஒரு தவளோண்டு பையன், அவங்க அப்பா சொந்த அப்பன், அவனை மலையிலேருந்து உருட்டுறான், விஷம் கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். எல்லாத்தையும் அவர் டாலரேட் பண்ணிட்டு உட்காந்ததுனால தானே இன்றைக்கி பிரகலாதர் வியாசராயர் ஆகி, அதுக்கப்புறம் ராகவேந்திரர் ஆகி, எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வர்றது தானே, அனுபவங்களால் தான் புடம் போடப்பட்ட நிலையில் வர்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு காம்படிஷன் எழுதுறீங்க, அதில் வேலை சில பேர் கிடைக்கிது, நிறைய பேர் கிடைக்கிறது. அப்போ எல்லாருக்கும் ஒரே புக்கு, ஒரே பரீட்சை, எல்லாம் ஒரே சிஸ்டம் தான். ஆனால் யார் நிறைய மார்க் வாங்குறானோ அவன் கலெக்டர், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் ஏதோ ஒன்று ஆகி தொலைகிறான். பாஸ் பண்ண முடியாதுன்னுங்கிறான். அந்த மாதிரி உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரீட்சைகள் தான் நடக்கும். அதில் பாஸ் பண்ணிட்டவன் ஆழ்வாராதிகள் ஆயிடுறான், பாஸ் பண்ணிட்டவன் நாயன்மார் ஆயிடுறான், பாஸ் பண்ணிட்டவன் பாண்டரங்க பக்தர்கள் ஜெயதேவர் மாதிரி பெரிய பெரிய ஆளாயிடுறான். இப்போ ஜெயதேவர்லாம் அவரே வந்து ரொம்ப பெரிய நிலை தான், மகாவிஷ்ணுவோட சொரூபந்தான் அவர். அவர் மனைவி பேரே வந்து பத்மாவதின்னு சொல்லி, அவளும் மகாலட்சுமி சொரூபந்தான். ஆனால் ஒரு காட்டு வழியில் வர்றபோது திருடனுங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய நகையெல்லாம் பிடிங்கிட்டு அவர் காலை வெட்டி இதில் போட்டுறாங்க, கிணத்துல, பாழுங்கிணத்துல போட்டுறாங்க. இப்போ ராஜா அந்த வழியாக வர்றவன் கிணத்துல யாரோ இருக்காரான்னு அவரை தூக்கின்னு போகிறான். இவர் அரண்மனைக்கு போன நாள்லேருந்து அந்த நாட்டில் நல்ல சுபிட்சம் நடக்குது. அப்போ ராஜா சொல்கிறான், சாமி உங்களுக்கு கால் வரணும், அதனால் நான் நிறைய பணம் தர்றேன், அதெல்லாம் நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள்,
இப்போ சாமி உங்களுக்கு கால் கொடுத்துருவாருன்னு. இவர் உட்காந்து தான தர்மம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த திருடனுங்களும் வரானுங்க லைனில். இவனை பார்த்து ஒன்றும் பயம், ஷாக் ஆச்சு மாதிரி, எங்கே நம்மளை போட்டு கொடுத்துருவானோன்ட்டு. இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பார். எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்தா இவங்களுக்கு டபுள் கொடுக்குறாரு. அதை வாங்கி நீ உருப்படணும் இல்லை, நம்மளை காட்டி கொடுக்கலையேன்னு கேட்டுக்கிட்ட போய் சொன்னாங்களாம். அங்கே உட்காந்துக்கிறவனே அவன் சாமியார்லாம் இல்லை, ப்ராட் அவன், பத்தியா அவன் திருடன்னு எங்களுக்கு தெரியும், நீ எங்களுக்கு டபுள் கொடுத்துக்கிறான்னாங்களாம். கடவுளுக்கே பொறுக்கலையாம். பூமி டொபுக்குன்னு போய் உள்ளே போட்டானுங்க எல்லோரும். பின்னால் ஜெயதேவருக்கு கடவுள் கால் கொடுக்குறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, எனக்கு கால் கொடுத்தியே, அந்த திருடனுங்களுக்கு வந்து நீ பூமியிலேருந்து காப்பாற்று அப்படின்னு. பெருமாள் தலையில் அடிச்சுக்கிறேன், ஏன்னா லூஸ் ஆடான்ட்டு. இல்லை, அவங்களால தானே எனக்கு கால் போய் உன்னுடைய பாக்கியமெல்லாம் கிடச்சிது அப்படின்னாராம். இது ஜெயதேவருடைய கதை. த சேம் திங் ஹேப்பன் இன் கூரத்தாழ்வான்ஸ் லைஃப். இங்கே இருக்கக்கூடிய கிருமி கண்ட சோழன்னு சொல்லுவாங்க அவனை. அவன் சைவ சமயத்துக்கு மாறுங்கன்னு எல்லா வைஷ்ணவர்களையும் நாமப்பட்டவங்களையும் கூப்பிட்றான், ராமானுஜனையும் கூப்பிட்றான். அவர்கிட்ட கூரத்தாழ்வான் சொல்கிறான், சாமி அவனுடைய நோக்கம் நல்லதில்லை, இந்தாங்க என் வெள்ளை ட்ரெஸ் கொடுக்குறேன், இது எடுத்துன்னு நீங்கள் மைசூரில் வேறு ராஜாங்க இருக்கிறாங்க, அங்கே போயிடுங்க அப்படின்னு. திருநாராயணபுரம் மேலக்கோட்டையூர்னு அங்கே போயிடுறாரு. அவன் ராமானுஜருடைய காவி வஸ்திரத்தை கட்டின்னு வரான். ராஜா கண்டுபிடிச்சிட்றான் இவன் ராமானுஜர் இல்லைன்ட்டு. உடனே நெருப்பு ஈட்டி எடுத்து இவர் கண்ணை குத்துறதுக்கு வராங்க. உன்ன மாதிரி பாவியை பார்த்த கண்ணி எனக்கு எதுக்குடான்னு இவரே வாங்கி 2 கண்ணையும் பிடுங்கி இது பண்ணிக்கிறார். அப்போ பின்னால் ராமானுஜர் கர்நாடகாலேருந்து வர்றாரு. வந்தவுடனே என்னால் தானடா உனக்கு கண்ணு போச்சு, அதனால் நீ காஞ்சிபுரத்துக்கு போய் வரதராஜ சுவாமிக்கிட்ட ப்ரே பண்ணு, நானும் உனக்காக ஆசீர்வாதம் பண்ணுறேன், உனக்கு கண்ணு பெருமாள் தான் கொடுக்கணும் அப்படின்னு. சரின்னு இவன் காஞ்சிபுரத்தில் வந்து வரதராஜ சுவாமி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுற போது கண்ணு வருது. அப்போது இவன் பெருமாள்கிட்ட கேட்குறான், நான் பெற்ற பேர் நல்லூரானும் பெற வேண்டுவனேன்றார். நல்லூரான் யார் தெரியுமா? இவர் கண்ணு போகிறதுக்கு காரணமாக இந்த ராஜா கிரும்பி கண்ட அவனுக்கு கண்ணு வரணும். வரதராஜ லூசா நீ ஏன்ட்டு. இல்லை இல்லை, அவனால் கண்ணு போக வாசித்தானே நீ எனக்கு தரிசனம் கொடுத்த, அதனால் அவனுக்கு கூட கொடுக்குறாரான். இப்படிலாம் இருக்குது. வாழ்க்கையை படித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மகானும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய நல்ல குணத்தை விடாமல் இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு 1000 ப்ரூஃப் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம அதை வச்சே ஒரு புக் எழுத முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டும் கடவுளை விடாமல், நம்முடைய வேல்யூஸை விடாமல் இருந்த மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் ஆன்மீகத்தினுடைய வரலாறுன்னு சொல்லக்கூடியது. நம்மெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் நமக்கு யாராவது கொடுத்துட்டாவே இன்னும் மண் அள்ளி சாபம் விட்றவங்கலாங்கிறாங்க. அவன் குடும்பம் விளங்காமல் போட்டோன்னு, நாசமாக போட்டோன்னு. ஏதோ ஒரு சினிமாவில் கமல்ஹாசனுக்கு அம்மாவாக இருப்பான் மனோரமா இல்லை, அவன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவனை கொண்டு போகிற போது அந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து சாபம் விடுவான். அப்போது அவங்க வந்து அவன் இல்லைன்னு ஏதோ சொன்ன உடனே நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு ஆரம்பிச்சிடுவான். திருப்பியும் அவனை ஜெயிலில் போடுற மாதிரி வந்தப்போ திருப்பியும் அள்ளி விட ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி இந்த உலகம் பூரா காரியவாதம். நமக்கு வேண்டிய மாதிரி இருந்தால் அவங்கள நல்லவங்கன்றோம். நம்ம மேலே தப்பு இருக்கும், ஆனால் நம்ம தப்பு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் எப்பயும் பாரு. இது ஒரு ஹியூமன் நேச்சர். நீ ரோட்டில் போய் நிற்கிற, ஒன்று முள் அஃபெக்ட் பண்ணுது, நீ என்ன சொல்கிற? நான் முட்டாள்தனமாக போய் முள்ளை குத்திக்கினேன்னு சொல்ல மாட்டேன், முள் குத்திச்சு அப்படின்னு. நீ போயினேங்கிற, நீ முட்டாள்தனமாக கல் மேலே காலை அடித்து உனக்கு வலிக்குது, உடனே நீ என்ன சொல்லுவ? உந்தப்போ ஒத்துக்க மாட்டேன், நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கலான்னு. கல் தடுக்கிடுச்சின்னு, கல் லெஃப்ட் ரைட் போட்டு வந்து உன்னை தடுக்கிச்சு. ஹியூமன் நேச்சர் எப்பயுமே தன்னுடைய தவறை ஒத்துக்கவே ஓட்டாது. இட் வாண்ட்ஸ் கேப்பகோர்ஸ். தன்னுடைய தவறுகளை இன்னொருத்தர் மேலே சுமத்துறது தான் இந்த உலகியல் வழக்கம் என்பது. இதில் தான் மகான்கள் உங்கள்கிட்ட இருந்து மாறுபடுறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் தான். அவங்களுக்கும் கஷ்டம் வருது, உங்களுக்கும் கஷ்டம் வருது. அவங்க தம்முடைய விதியை நொந்துக்கிறாங்க. தம் நோய் நொந்து வாழா இருப்பர் காலம் கருதுபவர்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நோய்னா கர்மா, அது எனக்கு ஏதோ ஒரு பிறவினால் வந்து தொலைச்சிருக்குன்னு சரி, சரியான டைம் வர்ற போது கடவுள் அதை எடுத்துருவார். தம் நோய் நொந்து வாழா இருப்பர் காலம் கருதுபவர் அப்படின்றார். அதனால் நாம் கூட இந்த ஆட்டிடியூடு மகான்கள்ட்ட கற்றுக்கலாம். எது நடக்குதோ அதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. நமக்கு என்ன தெரியும்? நம்ம நல்லவங்கன்னு நினச்சின்னு இருக்கோம். நம்ம எந்தெந்த பிரிவில் என்ன கெட்டது பண்ணோம் நம்மளுக்கு என்ன தெரியும்? அதனால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துனே வா. கட்டாயம் இந்த ஹீ லாஸ்ட் பெஸ்ட்டுன்னுவாங்க. கடைசியில் சிரிக்கிறவன் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறான். அப்போது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் எல்லா நேரத்துலேயும் கஷ்டம் வந்து தான் தரும். கிரகங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆளுமைக்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். சூரசம்ஹாரத்தின் போது சூரபத்மனை வென்ற முருகப்பெருமான் அவனை தனது வேலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டார். வேலும் மயிலும்
அருணகிரியார் போன்ற பல மிகப்பெரிய மகான்களால் போற்றி பாடப்பட்டிருக்கின்றன. இன்றும் அவை மக்களால் தனியாகவே வழிபடப்படுகின்றன. ஆனால் தாருகாவனத்து ரிஷிகள் பிக்ஷாடனராக வந்த சிவனை அழிப்பதற்கு ஏவிய முயலகனை அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் போன்ற சமயக்குறவர்கள் மட்டுமல்லாது நாயன்மார்கள் யாரும் கூட போற்றி பாடவில்லையே. அதன் காரணத்தை விளக்கி அருளுமாறு. இந்த கேள்வி என்னன்னா, தாருகாவனத்து ரிஷிகள் வந்து சிவனையும் அழிக்கணுங்கிறதுக்காக ஆபிச்சாரம்னுவாங்க, செய்வினை, ஏவல் பில்லி சுனியன்னு செய்கிறாங்க. அதிலிருந்து கொடிய விஷம் கக்குகின்ற ஒரு நாகத்தையும் ஒரு ராட்சசன் குட்டி சாத்தான், முயலகண்ணி யாருன்னு குட்டி சாத்தான், 2 பேரும் ஏவி விடுறாங்க. சிவபெருமன் என்ன பண்ணுறாரு, இந்த பாம்பு வாங்கி கழுத்தில் இப்படி மாட்டிக்கிறாரு, முயலகண்ணை கால் கீழே போட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கார். ஸோ அவங்களுக்கு ஏன் வந்து மற்றவங்கெல்லாம் புகழ்கிறதில்லை, பாடுறதில்லைங்கிறது கேள்வி. இதே வந்து சூரபத்மன் வேலாக வருகிறான், மயிலாக வருகிறான். அவங்க 2 பேரையும் வந்து முருகப்பெருமான் தன் கூடிய வேலும் மயிலாக வச்சுருக்காரு. முருகர்கிட்ட நிறைய மயில் இருக்குது. ஒன்று வந்து இந்திர மயில்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ராட்சசனை மாற்றி வச்சுக்கினார் இல்லையா, அந்த மயில் ஒன்று இருக்குது. சேவல் கொடி அதில் கொடியில் வச்சுருக்கார் அவர். ஸோ அவங்கள கும்பிட்றோம் இல்லையா, முருகனை கும்பிட்ற போது வேலையும் மயிலையும் கும்பிட்றோம், சேவலை கும்பிட்றோம். அந்த மாதிரி ஏன் முயலகனையும் அந்த பாம்பையும் கும்பிட்றது இல்லைங்கிறது கேள்வி. சூரபத்மன் சாதாரண ஆளா, அவ்வளோ பெரிய தவம் செய்து முருகன் கூடியே மோதக்கூடிய அளவுக்கு இருந்தவன் தானே அவனும். அவனுடைய 2 பிரதர்ஸும் சிங்கமாகாசுரன், அவங்களாம் சாதாரண ஆளுங்களில் மகா தபசி செய்தவர்கள். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஈகோ, நாங்கள் தான் உலகத்தையே ஆடுறோம் அப்படின்னு தேவர்களெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஈவன் இந்திரனுடைய மனைவியாகி இந்திராணியை கொண்டு போய் இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க இல்லையா, என்ன கோயில் அது, அந்த கோயிலில் ஜெயிலில் போட்டுருந்தான். திருநாகேஸ்வரமா அந்த கோயிலில் அந்த ஒரு ஐயப்பசாமி காவல் இருந்தார். இந்திராணி இந்த இடத்துலலாம் ஜெயிலில் வச்சுருந்தான்னு கூட சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கிட்ட. ஸோ அவன் மகா தபசி, சாதாரண ஆள் கிடையாது. வரம் வாங்குறான்னா என்ன சாதாரண ஆளா? ஆனால் இந்த 2 இல்லையா, இதெல்லாம் குட்டி சாத்தானுங்க. இந்த பாம்பும் இந்த முயலகனும் குட்டி சாத்தானுங்க. இவங்க எந்த தவமும் பண்ணதில்லை, எந்த ஒரு தெய்வ அனுகிரகமும் பெற்றவர்கள் அல்ல, ஏவி விடுறதுக்காக வந்தவங்க, அவ்வளோதான். கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். வால்மீகி ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாகவதம் ஆகியவை முக்கிய இதிகாசங்களாக கருதப்படுகின்றன. பாகவதம் விஷ்ணு புராணங்களில் ஒன்று. ராமாயணம், மகாபாரதம் இரண்டும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டவை. இந்த புராணங்கள் மக்களுக்கு எந்த வகையில் பயன்படும் என்பதை விளக்கியருள்மாறு. ராமாயணம் என்பது அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்காக வாழ்ந்து பார்க்க வேண்டிய வாழ்க்கை தத்துவங்கள். தே ஆர் டாட் எத்திக்ஸ் ஃபார் எ வேல்யூ பேஸ்ட் லிவிங். அதனால தான் சேஷாதிரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருக்கிற போது ராமாயணம் என்ன உடனே, ராமாயணத்தை எப்படி படிக்கிறதுனார். நிறைய பேருக்கு என்னடா இப்படி சொல்கிறாருன்னு. அர்த்தம் வந்து ராமாயணம் படிக்க வேண்டிய விஷயம் இல்லை, கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு. மகாபாரதம் அப்படி இல்லை, பெர்முடேஷன் காம்பினேஷன் வாங்க, ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு மாதிரி படித்து, இந்த மாதிரி செஞ்சோட்டு கடனுக்கு கர்ணன், இப்படி ஒவ்வொரு வேல்யூஸ் வேலர்ஸ், அவனுடைய பராக்கிரமம், திறமை, தவம், அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க படிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதனால் ராமாயணம் என்பது ஒரு நீதி நூல் மாதிரி. யார் இப்போ ராவணங்கிறவன் ஒன்றும் கெட்டவன் இல்லையே, ராவணனை பற்றி நீ ஒரே தப்பு தான் சொல்லலாம், சீதையை அவன் கவர்ந்து கொண்டு போனாங்கிறத தவிர வேறு என்ன தப்பு ராவணங்கிட்ட சொல்லு. அந்த இலங்கை அவ்வளோ பணக்கார ஊராக இருந்திருக்கு, அவன் அவ்வளோ நீதி தவறாமல் வாழ்ந்திருக்கிறான், நேர்மையாக இருந்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அவன் இந்த சீதையை கடந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா சூர்பனகை. அவள் வந்து கொழுத்து போய் லட்சுமணன் மேலே தான் தப்பு சொல்லணும். அவளுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்குது, அவள் வந்து ஐ லவ் யூ சொல்கிறதுல என்ன தப்பு? நீ சொல்லு, ஐ அக்செப்டு இல்லை ஐ ரிஜெக்டு சொல்லு. லக்ஷ்மணன் கிட்ட அவள் அழகான பொண்ணாக தான் வந்தான். ராட்சசியாக வந்திருந்தா கூட தேர் வாஸ் எ வேலிட் ரீசன் ஃபார் லக்ஷ்மணா டு சே இவளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோன்ட்டு. அவள் அழகான பண்ணதான். அதனால் அவன் வேணாம் நீ போயிட்டு வான்றான். அவள் இல்லைன்ன உடனே அவளை வந்து மூக்கறுத்துறான். அப்போ தன்னுடைய ஓன் சிஸ்டரை யாரோ ஒருத்தன் மூக்க இருக்கிறான்னாக்கா ஒரு அண்ணங்காரன் பார்த்துக்கின்னு இருப்பானா? உன் தங்கச்சி யாராவது மூக்கறுத்த நீ பார்த்துக்கின்னு இருப்பியா?
நானும் கோவம் வருது. அதனால் பழி வாங்கிறதுக்காக சீதை தூக்கிடுவான். அவன் சீதையை தொட்டதாவோ கற்பழிச்சதாவோ எங்கேயாவது ராமாயணத்தில் இருக்கா? இல்லை, அவன் தொட்டதே கிடையாது. அப்படியே பேத்துக்குன்னு தான் போனான் அவன் இருந்த இடத்துல. அதனால் ராமாயணம் வேறு, மகாபாரதம் வேறு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டி இருந்துச்சு. அவங்களுக்கு நீதியை போதிப்பதற்காக வந்த காவியம் ராமாயணம். உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எந்த மாதிரி பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு சொல்லப்பட்ட கதை மகாபாரதம். இந்த ரெண்டுமே அந்த காலத்தில் ஜனங்களுக்கு பொழுதுபோக்கு. டிவி கிடையாது, சினிமா கிடையாது, ட்ராவல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் ஒரு கோயிலில் எல்லோரும் மீட் பண்ணுவாங்க சாயந்தரம் ஆன உடனே. ராசிகள்லாம் கதை சொல்லுவாங்க, ராமாயணம் மகாபாரதம். அதெல்லாம் கேட்டு கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வரும். இந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி கும்பகாரன் நாட்டு நன்றியோடு இருக்கணும், விஷ்ணு மாதிரி ஆள் காட்டி வேலை செய்யக்கூடாது. இதெல்லாம் அவனவனுடைய ஐக்கியூக்கு ஏற்ற மாதிரி அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒரே கதையை 2 பேர் கேட்பான், 2 விதமாக அவன் திங்க் பண்ணுவான். ஹரிச்சந்திரன் கதையை கேட்டுட்டு நம்ம வாழ்நாளெல்லாம் ஹரிச்சந்திரன் மாதிரி மெய் சொல்லணும்னு நினைக்கிறவன்னு இருப்பான். ஹரிச்சந்திரன் மெய் சொன்னதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆனால் நம்ம போய் தான் சொல்லணும்னு நினைக்கிறவன்னு இருப்பான். அதனால் லோகோ பின்ன ருசின்னுவாங்க. அதனால் எல்லாமே எதுக்காக சொன்னாங்கன்னா, தே கிவ் யூ கேஸ் ஸ்டடிஸ். அதில் எது உன்னுடைய வாழ்க்கை தத்துவமாக நீ ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயோ அந்த மாதிரி நீ வாழலான்ற லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் இதே தான் நடந்தது. ஒரு தெருக்கூத்து கிராமங்களில் எல்லா கோயில்லையும் இருக்கும். அங்கே இதையெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் பொன்னியின் செல்வன் சினிமா பார்த்தீங்களா? அதில் குந்தவி தேவியெல்லாம் உட்காந்துன்னுட்டு அந்த பொம்மலாட்டம் பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தது. நம்ம நாட்டில் எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் நடந்தது. மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூலமாக நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறதுக்காகவும், அவங்கள யோசனை பண்ண வைக்கிறதுக்காகவும் உண்டாக்கப்பட்ட விஷயங்கள். அந்த காலத்தில் அது தானே, வேறு என்ன இருந்தது? நான் தான் சொல்லிட்டேன். நம்ம ஊரில் ராமாயணம், அதே ராமாயணம் ஹெரன் ஆஃப் ட்ராய் கதைன்னு சொல்கிறேன் நான். நம்ம ஊரில் இருந்த பஞ்சதந்திர கதைகள், நம்ம ஊரில் இருந்த அந்த வெளிநாட்டில் இருந்த முல்லா நசுருதீன் கதைகள், நம்ம ஊரில் வந்து பீர்பல் கதைங்க, தெனாலி ராமன் கதைகள், மரியாதை ராமன் கதைகள், அதெல்லாம் வந்து கிங் சாலமன் அண்டு அங்கே இருந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கதைங்க. ஸோ யாத்திரிகர்கள் மூலமாக பொழுது போகாத உட்காந்து, அந்த காலத்தில் என்ன என்டர்டெயின்மெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, எல்லாம் பொழுது போகாத உட்காந்துட்டு கோயிலில் உட்காந்து அட்டடிக்கிற பப்ளிக் பிளேஸே கோயில் தான் அந்த காலத்தில். ஊர் கதைங்களெல்லாம் கேட்டும் போய் அவங்க ஊரில் அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஊரில் இருக்கிற கதைங்க அந்த ஊரில் போகும், அந்த ஊரில் இருந்து வந்த கதைங்க யாத்திரைகள் மூலமாக இந்த ஊரில் பரவும். அது இவங்க கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஊருக்கு நீ போயிட்டு வந்தேன்னு வை, அதை நீ போயிட்டு வந்த பெருமை உனக்கு இருக்கும். அதனால் நீ கொஞ்சம் குளோரிஃபை பண்ணுவேன், கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சு அமெரிக்கா அப்படி இருக்குன்னு தெரியுமா, லண்டன் இப்படி இருக்குன்னு தெரியுமான்னு நீ சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இந்த கதையெல்லாம் கூட. நான் இங்கேருந்து போகிறவன் அங்கே உட்காந்து சொல்லுவான், அங்கேருந்து வரவன் இங்கே சொல்லுவான். இன்னும் சொல்ல போனால் ஒரே விஷயம் வேறு வேறு நாட்டில் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி உலகம் பூரா இயேசு கிறிஸ்துன்றாங்க. இயேசு கிறிஸ்துக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் பிரிட்டன்காரனுக்கும் டச்சுக்காரனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்து இருந்த இடம் வந்து இஸ்ரேல். அங்கே தான் இருந்தார் இயேசுநாதர். அங்கேருந்து அப்படியே ஆடு மாடு மேய்க்கிறவங்க வழியாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வந்து அமர்நாத்தில் அவருடைய குருவை பார்க்குறாரு. அவர் 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இந்தியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தார், திபெட்லேயும் இந்தியாலேயும். 32வது வயசில் ஜான் த பேப்டைஸ் அவருக்கு ஞானஸ்நானம் பண்ணுறான். அதுக்கப்புறம் 36 வயசில் அவரை சிலுவையில் போட்டுறாங்க. அப்போ இயேசுவோடைய எஃபெக்டிவ் லைஃப் ஸ்பேன்ன்றது 4 வருஷம்தான். அந்த 4 வருஷத்துக்குள்ளே அவர் என்னெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாரோ அதை அவர் கூட இந்த சிஷ்யனுங்க பின்னாலே எழுதினாங்க. வாழ்கிற காலத்தில் அவர் சிஷ்யனுங்க அவரை மதிக்கவே இல்லை. சிலுவை தழும்போடு வந்து நின்னா கூட டவுட்டிங் தாமஸ் நான் இவரை பார்க்கல, நம்ப மாட்டேன்னா. 30 வெள்ளி காசுக்காக ஜூடாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுத்தான். கோழி கூறத்துக்குள்ளே 3 தடவை சீமோன் இல்லையா, அவன் வந்து எனக்கு தெரியாது வேறான்ட்டான். ஸோ யாரும் அவரை நம்பலை. அவர் நான் 3வது நாளில் உயிர் தெழுப்பேன்னு சொல்லி இவங்கெல்லாம் கடலில் இருக்கிற போது தண்ணி மேலே நடந்து வந்து பாரு நான் வந்துட்டேன்னு காட்டுறாரு. அப்பயும் பேய் தான் வந்துச்சுன்னானுங்க. அவர் பார்த்து வெறுத்து போய் தான் கடைசியில் திருப்பியும் காஷ்மீருக்கே வந்துட்டு அங்கே ஈசா நபிங்கிற பேரில் லாஸ்ட் டேஸில் இருந்துட்டு போயிட்டார் அவர். அதனால் இயேசுவை அவர் வாழ்ந்த காலத்தில் யாரும் மதிக்கவே இல்லை. யாரும் அந்த ஒரு ஓல்டு லேடி இல்லையா, அவளும் கவர்னர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கின்னு வந்தான் ஒருத்தன், பொலாந்தியஸ் பைலட்னு. இவங்க 2 பேர் தான் சிலுவையிலேருந்து அவர் இறக்கி அவருக்கு எம்பால்மிங்கெல்லாம் பண்ணி மருந்தெல்லாம் போட்டாங்க. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்தவங்க 400 வருஷம் ஆச்சு.
அவங்கெல்லாம் அடி உதை வாங்கி எல்லா ரகலையும் அனுபவித்து அவங்க போய் அந்தந்த குவீன்ஸு கிங்ஸ் எல்லாம் பிடிச்சாங்க. அந்த குவீன்ஸ் கிங்ஸ் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே அந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மதத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் உங்கள் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் பரவிச்சு உலகத்தில். அவர் இஸ்ரேல் பாலஸ்டீனில் இருந்தவர் நம்ம ஊருக்கு வந்தார். கொஞ்ச நாள் இதில் இருந்தார், வர்ற வழியில் திபெத். அவ்வளோதான் அவருடைய ஹோல் கனெக்ஷன். இவ்வளோ தான், வேறு எங்கேயுமே அவர் போனது கிடையாது. அவரை பற்றி யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. பின்னால் அந்த கிங்ஸ் மூலமாக இதெல்லாம் பரவிச்சு. இதெல்லாம் ஒரு ஊகம்தான். அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதி உலா வருகுது பார். தெய்வலோக ராஜனிலா வரும் வழியில் போலிகளின் மூடுவிழா மேடையிலும் ஜோதி இவன் திறப்பு விழா வைபவம் தான். ஜெகம் முழுதும் சிறப்பு விழா நடப்பதற்கு ஜீவகலை தொடக்க விழா வசந்த விழா சுழுமுனையின் நடன விழா நாயகனின் ஞான சபை சம்ரக்ஷணாம். ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.